ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு பரிமாணங்களையும், இறை தத்துவங்களையும், இறைஞான போதகர்களை பற்றியும், சித்தாந்தங்களை பற்றியும், நம்முடைய தத்துவ ஞானிகளை பற்றியெல்லாம் நம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக அமைய இருக்கிறது. தமிழர் கடவுள் என்று ஒரு கடவுள் ஒரு பக்கம் நாம் சொல்லியிருந்தால் கூட, உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த இறைவன் முருகப்பெருமான் என்று இந்த உலகமே போற்றுகிற அந்த அற்புதமான கடவுள் நம்முடைய முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பு இயல்புகளை பற்றியும், அவரை பற்றிய செய்திகளை எல்லாம், முருகப்பெருமானுடைய அந்த மகிமைகளையும் ஆன்மீக செய்திகளை எல்லாம் சொல்வதற்காகவும் அதை பற்றி சிந்திப்பதற்காகவும் மிக அற்புதமான முறையில் வந்திருக்கிறார்கள் ஆன்மீக வித்தகர் ஐயா டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வருக என்ற ஜெம் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. முருகப்பெருமான் அப்படின்னாவே இன்னைக்கு தமிழர் கடவுள் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கூட ஒரு புத்தகத்துல படித்தேன். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வியாசர் மகாபாரத்தை எழுதிய மிகப்பெரிய மகான் வியாசர் அவர்கள் முருகப்பெருமானை பற்றி கந்தஷ் புராணம் அவர் தான் படைத்திருக்கிறார். அப்போ வட நாட்டிலும் முருகப்பெருமான் இருந்ததற்கு மிகப்பெரிய சான்றாகவே அவர் எழுதிய அந்த மகாபாரதம் எழுதிய அவர் தான் இந்த ஸ்கந்த புராணத்தையும் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஸ்கந்தஸ் அப்படின்னாவே ஒரு சுறுசுறுப்பு, ஆவேசம் அப்படின்னு தான் ஒரு பொருள். துள்ளி விளையாடுறது, துள்ளி ஓடுறது, துள்ளி விளையாடுறது, இப்படி எல்லாம் பொருள் தரும். அப்போ இவரு ஏன் தமிழர் கடவுள்னே அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்குதுங்க? இல்லை, இது தமிழர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கடவுள்னு சொல்றது வேற, ஒரு தெய்வத்தை ஒரு வட்டாரத்துக்குள்ள குறுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய என்ன சொல்றது பார்வையில் உள்ள ஒரு சிறிய ஒரு தவறா தான் எனக்கு புரியுது. ஏன்னா பல நேரங்கள்ல இதை தெய்வங்களையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோமோன்னு வருத்தத்தோட பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஐயப்பன் அப்படின்னா ஏதோ கேரளாவுக்கு மட்டுமே ஆன கடவுள், வெங்கடாஜலபதி அப்படின்னா ஆந்திராவுக்கு மட்டுமே ஆன கடவுள், அதுபோல முருகன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆன கடவுள்னு நம்மளுடைய குறுகிய மனப்பான்மை இறைவன் மேல நம்ம வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவன் தேச காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆமா, உலகம் முழுமையும் இந்த ஒரே கடவுளுடைய இதுக்கு கீழே தான் வருது. அப்ப நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறது, சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஒரு காலத்து உலகம் பூராமே இருந்தது. இந்த வழிபாட்டு முறை தான் இருந்தது. வெவ்வேறு காலகட்டங்களில் வேற வேற மாறுதல்கள் ஏற்படும் போது அந்த வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா படையெடுப்புனாலையும் கலாச்சார மாற்றங்கள்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போய் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அந்த நம்ம ஆசிய நாடு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய சில நாடுகளில் மட்டுமாக அது இருக்கக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை இடப்பட முடியாது. பழைய காலத்துல உங்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் தான் உலகம் பூராவும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரிங்க 18 புராணங்கள்ல 17 புராணங்கள்ல 80,000 பாடல்கள் தான் இருக்குது. ஆனா அந்த 18வது புராணம் ஸ்கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா 86,000 பாடல்கள். அப்போ அதிகமா முருகப்பெருமானை பற்றி தான் பாடியிருக்கிறாங்க. ஆனா அந்த முருகப்பெருமானை பல்வேறு வகையான பரிமாணங்கள்ல அவர் கொண்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில. ஒருத்தர் என்ன சொல்றார், முருகப்பெருமான் தமிழ் கடவுளே, தமிழ் கடவுள் தான், அவர் வடநாட்டு கடவுள் இல்லை அப்படின்றதும், தமிழ்நாட்டு கடவுள் இல்லை, அவர் வடநாட்டு கடவுள் பேரை மாற்றி முருகன் கொண்டு வந்துட்டாங்கன்றாங்க. இந்த ஸ்கந்தன் இப்படின்ற மாதிரி இருக்குது சூழ்நிலை. அதே மாதிரி பார்க்கிற பொழுது இந்த இதை இந்த ஸ்கந்த புராணத்தை தான் கந்த புராணம்னு சொல்லி கச்சியப்ப முனிவர் எழுதுறாரு. அப்போ அந்த ஸ்கந்த புராணத்துக்கும் இந்த கந்த புராணத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைங்க? இவர் எப்படி நாம தமிழர் கடவுளை அடையாளப்படுத்துறோம்? முதல்ல அதாவது நீங்க முதல்ல சொல்லும் போது வியாச மகரிஷி எழுதின புராணங்களை பத்தி சொன்னீங்க. வியாச மகரிஷி இந்த 17 புராணங்கள்லையும் வேற நிறைய புராணங்கள்லையும் முருகப்பெருமானை பத்தின குறிப்புகள் வருது. இப்ப இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கந்த மகாபுராணம் சொல்லக்கூடிய அந்த புராணத்துல முருகப்பெருமானை பற்றின விஷயங்கள் இன்னும் முழுமையாக நமக்கு கிடைக்கிது. மிச்ச புராண நூல்கள்ல இல்லை அப்படிங்கிறதே ஒரு முதல்ல தவறான ஒரு புரிதல். எப்படி வடமொழியில் இருக்கிற பல நூல்கள் தமிழ்ல எழுதப்பட்டதோ புலவர்களால, ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ்ல கம்பர் எழுதுறார், அதே போல மகாபாரதத்தை வில்லிபுத்தூரார் எழுதுறார் வில்லி பாரதம்ங்கிற பேர்ல. அது போலத்தான் உங்களுக்கு வியாச மகரிஷியால் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணத்தை கச்சியப்ப முனிவர் தமிழ்ல கந்த புராணமாக எழுதுறார். அதனால அதுல கந்த புராணம் இருக்கிறதுலே மிகப்பெரிய புராணம். ஏறத்தாழ இப்ப நீங்க 86,000 சொன்னீங்க, இன்னும் பல இதுகளையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட, ஸ்லோகங்களுடைய 1,00,000 பாடல்களை உடைய ஒரு புராணமாக அது இருக்கு. அதுல ரொம்ப குறைந்த பகுதிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் முழுமையாவே கிடைக்கல. இன்னும் கிடைச்ச பகுதிகளிலே நமக்கு முருகப்பெருமானை பத்தின இத்தனை விஷயங்களும் அதுல நமக்கு கிடைக்குது. அப்போ அதைத்தான் அதுல அந்த ஒரு கிடைத்த ஒரு சில பகுதிகளை தான் இவர் தமிழ்ல
முருகனுடைய அந்த வரலாற்றை புராணத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை தொகுத்து கச்சியப்ப முனிவர் தமிழ்ல கொடுத்திருக்காரு. அதனால நான் முதல்ல சொன்னது போல இது வடமொழி கடவுள் தென்மொழி கடவுள்னு சொல்றதே நம்முடைய புரிதலின்மையினால வரக்கூடிய ஒரு பாலிடிக்ஸா போயிட்டு இருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் தோன்றிய அந்த இடமே வந்து சரவணம்னு சொல்றோமே, சரவணம்னா நாணல் காடுன்னு அர்த்தம். அந்த நாணல் காடே வடதேசத்துல தான் இருக்கு. அங்க தோன்றி அங்கதான் அவருடைய அவதாரம் நடக்குது. நீங்க அந்த வட தேசம்னு சொன்ன உடனே இன்னொரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. மகாகவி காளிதாஸ் மிகப்பெரிய மகான். அவரே வந்து பார்க்கிற பொழுது முருகப்பெருமானை மையப்படுத்தி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத காவியங்களே கிடையாது. மகாகவி காளிதாஸ் எழுதாத காவியங்களே கிடையாது. அப்படியேப்பட்டவர் கூட குமார சம்பவம்னு எழுதியிருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய ஈடுபாடு? குமார சம்பவம் முருகனுடைய அந்த முருகன் அவதரித்த அந்த கதையை குமார சம்பவம் அப்படிங்கிற எழுதுறார். குமாரன் அப்படின்னாலே முருகன் தானே. அதனால குமர கடவுள்னு நம்ம சொல்றோம். அந்த முருகப்பெருமானுடைய அந்த அவதாரம், அதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், எந்த காரணத்துக்காக முருகனுடைய அவதாரம், அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத மையப்படுத்தி காளிதாசன் எழுதுறாரு. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணத்துல முருகனை பத்தின குறிப்புகள். ஆமா, அதை நான் கேட்க நினைக்கிறேன். இப்ப கம்பராமாயணத்திலையும் முருகனுடைய அந்த வருதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. முருகனுடைய திருநாமங்களும் முருகனை பற்றி அந்த படைப்புகளை பற்றியும் முருகனும் இடம்பெறதா சொல்றீங்க. அந்த கம்பராமாயணத்தில் வரக்கூடிய செய்தி மட்டும் சொல்லுங்க. கம்பராமாயணம் தமிழ், நீங்க வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. மூல நூலான வடமொழி நூல்லையும் வால்மீகி ராமாயணத்தை ராமன் வனவாசம் போகக்கூடிய தருணம் நமக்கு தெரியும். அப்படி புறப்படும் போது கௌசல்யா அவருடைய தாயார் என்ன சொல்றானா, உனக்கு கண்கட்ட தெய்வமான குமர கடவுள் துணை நிற்கட்டும் சொல்லி முருகனுடைய பிரசாதத்தை கொடுத்து நீ காட்டுக்கு தனியா போற. ஏன்னா நமக்கு ராமன் கடவுள், அவளுக்கு வந்து மகன். ஒரு மகன், தாய் வந்து ஒரு மகன் தனியா காட்டுக்கு போறாங்கிற பதைப்பதைப்பு இருக்கும் இல்லையா. அப்ப நீ கவலைப்படாம போயிட்டு வா, முருகப்பெருமான் உனக்கு துணை இருப்பார்னு சொல்லி முருகனுடைய பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினார்னு சொல்லி ராமாயணத்துல குறிப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த குறுகிய மனப்பான்மையோட இதை பார்க்காமல் இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வடதேசங்கள்ல பெங்கால் பகுதிகளில் பார்ப்போம். வங்காள பகுதிகளில் துர்கா பூஜை ரொம்ப பிரபலம். இந்த துர்கா பூஜையில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா துர்கையுடைய உருவங்களை பெருசா அமைத்து பூஜை பண்றது வழக்கம். அதுல ஒரு பக்கம் விநாயகர் பெருமானும் ஒரு பக்கம் முருகப்பெருமானும் இன்னைக்கு இருக்காங்க. கார்த்திக் சுவாமி அப்படிம்பாங்க அந்த பக்கங்கள்ல. அதனால இது எல்லாமே பாரத பூமி முழுமையுமே இருந்த ஒரு வழிபாட்டு முறை தான். வேறு வேற காரணங்களால வேறு வேற சூழ்நிலைகள்னால சில தெய்வத்துடைய வழிபாடுகள் சில இடங்களில் முதன்மை பெறுகிறது. திருப்பதி ஒரு காலத்துல வடவேங்கடம் முதல் தென்குமரி வரைன்னு சொல்லும்படி இது முழுமையே தமிழகமாக இருந்தது. அது வந்து அரசியல் காரணங்களுக்காக இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமாக பிரிக்கப்படுவதனால மட்டுமே அவர் தெலுங்கு தேசத்தை சேர்ந்த கடவுளா மாறிட மாட்டார். அவர் எல்லாருக்கும் பொதுவான கடவுள் தான். இந்த பார்டர் லைன்ல நம்ம போட்டதுதான். அவர் என்ன தெலுங்கு மொழியா பேசுறாரு மக்கள்கிட்ட, நம்ம பார்டர் லைன் நம்ம தான் போடுறோம். இந்த எல்லை கோடுகள் நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறவெல்லாம் வேற ஆள், இந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு ஆள், நம்ம மிகப்பெரிய ஒரு தவறான புரிதல். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். தமிழ் மக்களுக்கு தமிழ் முனிவர்களால விசேஷமாக முருகப்பெருமான் ஆராதிக்கப்பட்டாருன்னு சொன்னா, வழிபடப்பட்டாருன்னு சொன்னா அது உண்மை. ஐயா, இப்ப எனக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. கம்பராமாயணத்துல இது நல்ல தகவல், புதிய தகவல், நேயர்களுக்கு இது அற்புதமான ஒரு செய்தி சொன்னீங்க. அதே மாதிரி மகாபாரதத்துல எந்த இடத்துல இடம் பெறுதுங்க? மகாபாரதத்திலையும் முருகப்பெருமானுடைய வரலாறு மகாபாரதத்திலையும் பல இடங்கள்ல குறிப்பிடப்படுது. இவர் பாண்டவர்கள் முருகப்பெருமானை வழிபட்ட சம்பவங்கள் உண்டு. ஆதாரங்கள் நூல்கள்லயே இருக்கு. செவி வழி கதைகள் தனி நூல்கள், மூல நூல்கள்லயே மகாபாரதத்துடைய மூல நூல்கள்லயே இந்த வழிபாடுகள் நடந்ததுக்கான குறிப்புகள் இருக்கு. அதனால எதுவுமே வந்து நம்ம செவி வழி செய்திகள் மூலமா வந்த விஷயங்களை நம்ம அப்புறமா பார்க்கலாம். மூல நூல்களையும் பல நேரங்களில் நம்ம என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த செவி வழி செய்திகள், கர்ண பரம்பரை கதைகள், பின்னால உருவாக்கப்பட்ட கதைகள், அதையும் மூல நூல்களையும் குழப்பிக்கிறோம். அந்த மூல நூலுக்கு இது ஒரு வேற மாதிரி திசை திருப்பி அது வந்து ஒரு வேற காரணங்களால அவங்க சொல்லப்பட்டிருக்கலாம். இல்ல அந்த மூல நூல்ல சொல்லாத விஷயங்கள் வேற நூல்களை சொல்லப்பட்டிருக்கலாம். எதுவுமே நான் மறுக்கல. ஆனா நம்ம எதையுமே ஒரு சர்ச்சைன்னு வரும்போது இல்ல ஒரு தேடுதல்னு வரும்போது மூல நூல்களை எடுத்து பார்க்கணும். நம்முடைய சாபக்கேடு என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம எந்த மூல நூல்களையுமே படிக்காமல் புராண கதைகளை டிவி சீரியல் மூலமாகவும் சினிமா மூலமாக மட்டுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டதுனால அதுதான் உண்மைன்னு நம்ப வைக்கப்பட்டுட்டோம். நீங்க இப்போ இந்த டிவி சீரியல்னு உடனே ஒரு ஞாபகம் வருது. இன்னைக்கு சிவபெருமான் இப்படிதான் இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு காட்சியும், சிவாஜி கணேசனே வந்து இப்படிதான் சிவபெருமான் இருந்திருப்பார்னு அந்த திரைப்படத்துல திருவிழாத்துல நடிச்சு காமிச்சிருப்பார். சிவபெருமானவே மாறி இருப்பார். அந்த திரைப்படத்துல தான் மிக அற்புதமா அந்த கதாபாத்திரங்களாம் வடிவமைக்கப்பட்டு அதுல ஒரு முருகப்பெருமானை காண்பிக்கப்படும் பொழுது இந்த பழம், அது இன்னைக்கும் வந்து வரலாற்று செய்தி, மிகப்பெரிய ஒரு இது. அதில் அந்த பழத்துக்காக முருகப்பெருமான் கோவிச்சிட்டு போகிறதும், விநாயகப் பெருமான் தன்னுடைய தந்தை தாயார் தான் உலகம் சுற்றிட்டு வந்து மாம்பழத்தை பெறுவதும், அதனால தான் பழனி உருவாகியது அப்படின்றது தான் வரலாறு, புராணம், நம்முடைய இதிகாசங்கள் தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த பழனி என்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்கறது முன்னாடி இந்த அறுபடை வீடுகளுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க. முருகப்பெருமானாலே அவருக்கு அந்த 6ங்கிற எண் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு அவர் வந்து பிறந்தது சஷ்டி,
அந்த அந்த சஷ்டி திதி அவருக்கு உரியதாக சொல்லப்படுறோம் இல்லையா. வைகாசி ஆமா. விசாகம் நம்ம சொன்னாலும் அவருக்கு முருகப்பெருமான் தோன்றியது வைகாசி விசாகம். ஆனால் அவருக்கு உரிய திதியாக நம்ம சஷ்டி திதியை சொல்றோம். அவருடைய தாயார்கள் அவர் எடுத்து வளர்த்த அந்த கார்த்திகை பெண்கள்ங்கிறவங்க 6 பேர். அவர் குழந்தையாக லீலை பண்ணது 6 நாள். அப்படி அவரோட முகம் திருமுகங்கள் 6. இப்படி முருகப்பெருமானுக்கு வந்து எல்லாமே 6 அமைப்பிலே வருதுனால அந்த படை வீடுகளும் 6 படை வீடுகளாக நக்கீரரால திருமுருகாற்றுப்படையில தான் இந்த 6 படை அப்படிங்கிற அந்த இது பொதுவாக படை வீடு அப்படிங்கிறது வீரர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு படை வீடுன்னு பேரு. இங்க கூட நமக்கு வந்து படவேடு ரேணுகா அம்மனுடைய திருக்கோவில் இருக்கு. அதுவுமே படை வீரர்கள் தங்கி இருந்த இடம். அதனால அந்த பெயர் காரணம் இது. அப்ப முருகப்பெருமான் வந்து ஒரு வீரனாக இருக்கார். வீரர்கள் போருக்கு முன்னாடி வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கார். அதனால அந்த முருகப்பெருமானை ஒரு பொதுவா ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா ஒரு தலைவனை பற்றி ஒரு அரசனை பற்றி ஒரு புலவர் வந்து இவரால நான் பயனடைந்தேன், நீங்க போய் அவரை பார்த்து அவரால் உங்களுக்கும் பிரயோஜனப்படும் ஆற்றுப்படுத்த, அதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல். உங்களுக்கு அதை வந்து பொதுவா ஒரு தலைவனையோ ஒரு அரசனையோ சொல்றது வழக்கம். நக்கீரனத்துல என்ன பண்றாருன்னா தலைவன் அரசன்கிற ஒரு மனிதனை சொல்வதற்கு போல இறைவனை சொல்லுவோம்னு ஒரு சாதாரண பொருளியலை ஈட்டுதல் இல்லாமல் அருளியலை ஈட்டுவோம்னு சொல்லி பக்தர்களை இறைவனான முருகப்பெருமானை பாட்டுடைய தலைவனாக வைத்து அந்த புறநராற்றுப்படை, திருமுறாற்றுப்படை அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் மன்னர்கள் வந்து பரிசு பெற்று வந்த புலவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். பரிசு பெற்று வந்த புலவர்கள் இன்னொரு புலவரை பரிசு பெறுவதற்காக ஆற்றுப்படுத்துறாங்க. நீ சொல்வது போல அது பொருளை பெற்றவர்கள், இது அருளை பெற்ற புலவர். நீங்களும் அருளை பெறுங்கள்னு பாட்டுடைய தலைவனாக முருகனை வைத்து அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறதாக அமைஞ்சிருக்கிறது இந்த திருமுருகாற்றுப்படை. அதுலதான் வந்து இந்த ஓரொரு படை வீடுகளுடைய சிறப்புகளை சொல்லும் போது இந்த 6 கோவில்களை அவர் வருஷப்படுத்துறாரு. அதுல திருச்செந்தூர் முருகனுடைய இந்த பெரும் சிறப்பா என்ன பாக்குறீங்க? திருச்செந்தூர் முருகன் வந்து உங்களுக்கு பல வகையில சிறப்புடையதான ஒரு விஷயம். இதுல நான் ஏற்கனவே வேற ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். இந்த திருச்செந்தூர் முருகன் எல்லாருமே என்ன நினைச்சிருக்கோம்னா வெறும் கடற்கரை ஓரத்துல இருக்கு அப்படின்னு, சீரலைவாய் அப்படின்னு தான் அதுக்கு பேரு, திருச்சீரலைவாய், அலை மோதக்கூடிய அந்த கரையில் இருக்குன்னு. ஆனால் பார்த்தோம்னா அந்த திருச்செந்தூர் ஆலயம் அதுவும் ஒரு மலை மேலதான் இருக்கு. பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். திருச்செந்தூர் நம்ம கண் பார்வைக்கு பார்க்கும்போது வெறும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட செய்தி அதான் உங்களை கேட்டேன். ஏன்னா அது ஸ்கந்தமாதனம் சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு மேல இருக்காது, அந்த மலை கடலுக்குள்ள இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு திருக்கோவிலாக திருச்செந்தூர் முருகப்பெருமான். அறுபடை வீடுகள்ல மக்களுடைய கணிப்பு என்னன்னா இது வரைக்குமே 5 படை வீடுகளும் வந்து மேல குன்றின் மேல குன்று இருக்கணும் குமரன் இருக்கணும். ஆனா இந்த குமரன் வந்து சமதளத்துல இருக்கிறதான் பாறை இருந்தது. ஆனா நீங்க சொல்ற செய்தி ஒரு புதுமையான செய்தி. ஆமா, அதுவுமே வந்து திருச்செந்தூர் கோயிலுமே திருச்சீரலைவாய்னு பேர் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு அந்த கோயில பிராகாரம் சுத்தி வரும்போதும் இல்ல அங்க இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மலைகளுடைய பகுதியை நம்ம பார்க்கலாம். வள்ளி கோயிலுக்கு பக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதுக்கு கந்தமாதனம்ங்கிற மலை பேரு. அந்த மலைக்கு மேல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த மலை கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. இப்போ அப்படி இந்த ஒரு படை வீட்டுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. 2ஆம் படை வீடாக திருச்செந்தூரை நம்ம பாக்குறோம். அது பாக்குறீங்க. மருதமலை இப்ப அது அறுபடை வீடுகள்ல வரலனாலும் நம்ம இப்ப நீங்க வாழ்கிற அந்த புண்ணிய பூமி கோயம்புத்தூர் பகுதி அந்த கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு மருதமலை மாமணிலே முருகையா அப்படின்னாவே ரொம்ப அற்புதமா அவரு மிகப்பெரிய வலிமை இருந்தவர். அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சை. இப்ப மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல்வாதிகளை விட்டு போய் சர்ச்சை பண்ணதை விட்டுட்டு மனிதர்கிட்ட சர்ச்சை பண்ண முடியாது. ஏன்னா அவன் திருப்பி கேட்டுறான். கடவுள் திருப்பி கேட்க மாட்டான்ற திமிர என்னவோ தெரியல. கொஞ்ச நாளா சில பேர் வேண்டாதவர்கள் கடவுள்கிட்ட போய் சர்ச்சை ஏற்படுத்துவது, கடவுளை உதாசீனப்படுத்துவது, கடவுளை வந்து வேறு திசையில் அவர்கள் தன்னுடைய திறமையையும் தன்னுடைய அறிவுத்தன்மையை காட்டுவதற்காக கடவுளின் பெயரால் தன்னுடைய திறமையை காட்டுவதைப் போல ஏகோத்துவமாக நடந்து கொள்வது இது கொஞ்ச நாள் அதிகமாக நடைபெறுதுங்க. குறிப்பாக அந்த மருதமலை முருகன் கோயில் கூட பார்க்கும்போது பாம்பாட்டி சித்தர் அங்கே வந்து போனதாக செய்தி. அப்போ அந்த பாம்பாட்டி சித்தருடைய பூர்வீகம் என்ன, அதில் கூட சில சர்ச்சைகள் ஏற்படுகிறது. அவருக்கு வாழ்ந்தாரா, பிறந்தாரா, எங்கே அவர் வந்து ஜீவசமாதி ஆனார், இப்படியெல்லாம் இருக்குதுங்க. இப்ப சித்தர்களுடைய போக்கே பெரும் போக்கு இல்ல. பொதுவான பார்வை எப்படிங்க? இல்ல பொதுவா நம்ம சித்தர்களை பத்தி பேசும்போது சித்தன் போக்கு சிவன் போக்கு இது ஒரு சொலோடையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சித்தன் போக்கு சிவன் போக்கு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், அவருடைய நோக்கம் என்ன, எதுவுமே யாருக்கும் புரியாது. அவர்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த இடங்கள்ல வசிப்பார்கள், அங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அனுகிரகம் பண்ணுவாங்க, அப்புறம் அங்கிருந்து காணாம போயிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த சித்தர்களுடைய விஷயத்தை பத்தி நமக்கு அறுதிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நம்மகிட்ட இல்லை. ஏன்னா அவர்களுடைய போக்கே அது மாதிரியான போக்கு தான். எங்க என்ன பண்ணுவாங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை கொண்டவர்களாக சித்தர்கள் இருக்காங்க. அப்படி பாம்பாட்டி சித்தர் வழிபட்ட ஒரு திருத்தலமாக இந்த மருதமலை திருக்கோவிலை நம்ம பார்க்கலாம். மருதாஜலமூர்த்தி அப்படின்னு அவருக்கு பெயர். அது இப்போ பாம்பாட்டி சித்தருடைய அவர் வழிபடு ஸ்தலம் ஒன்று இருக்கு.
அவர் வழிபட்ட முருகன் தான் இங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். அது பழனி மருதமலை திருக்கோவில் நீங்க பாத்தீங்கன்னாலே அதுக்கு அடுத்துதான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான அந்த திருக்கோவிலுக்கு பக்கத்திலேயே ஆதி மூலஸ்தானம் இருக்கும். சரி சரிங்க. அந்த ஆதி மூலஸ்தானம் வந்து உருவம் இல்லாமல் அருவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட அந்த முருகப்பெருமானுடைய தன்மை வள்ளி தேவசேனையோட 3 கற்களாக இருந்து வழிபடும். அந்த பக்கம் தான் அதுக்கப்புறம் பின்னால உருவான திருவுருவத்தோடு இருக்கக்கூடிய கோயிலையும் பாக்குறோம். அதுக்கு எதிர்க்க தான் பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்கு. இந்த பாம்பாட்டி சித்தருடைய சமாதி வந்து மருதமலை கோவில் இருப்பதுதான் அப்படின்னு ஒரு கருத்தும், இல்லை சங்கரன் கோவில் தான் அப்படின்னு ஒரு கருத்தும், அதை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் பல இடங்களில் சமாதி அடையக்கூடிய இருந்திருக்கலாம், இங்கும் இருந்திருக்கலாம். அந்த தன்மை அவர்களுக்கு உண்டு, எங்கும் இருந்திருக்கலாம். ஏன்னா சித்தர்களுடைய தன்மை அதுதான். ஏன்னா நம்ம நெரூர் பக்கத்துல சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லி கரூர் பக்கத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மகான், உடலோட 250 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மகான். அவருடைய சமாதி நம்ம பார்த்தோம்னா 3 இடங்கள்ல இருக்கு. ஒரே சமயத்துல அவர் சமாதி அடைவதை 3 இடங்கள்ல இருந்து மக்கள் பார்த்து அங்க சமாதி கோவில்கள் அமைத்தார்கள் இருக்கு. ஒண்ணு இப்ப நம்ம இருக்கக்கூடிய கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூர். 2வது வந்து மானாமதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல ஒரு சமாதி. 3வது கராச்சி பாகிஸ்தான்ல. இவ்வளவு பெரிய வியப்பான செய்தி. இது வந்து இன்னைக்கும் நம்ம வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம சமீப காலத்துல ஒரு இன்னைக்கு எல்லாம் சுமார் ஒரு 250-300 புதுக்கோட்டை தொண்டமான் புதுக்கோட்டை மன்னருக்கு அவர் அருள் செய்திருக்கிறார். அந்த தொண்டமான் மன்னனுக்கு அவர் மண்ணுல எழுதி கொடுத்த அந்த உபதேச மொழிகளை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த மண்ணை அவங்க எடுத்து இன்னும் அரண்மனையில பொக்கிஷமா வச்சிருக்காங்க. சோ அவர் சமீபத்துல நமக்கு சில நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகானவர். அப்பவே அதுக்கே நமக்கு இப்படி புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கும்போது பாம்பாட்டி சித்தருடைய காலத்துல அவர் எப்பெல்லாம் சமாதி ஆனாருங்கிறத பத்தி, அவர் எங்க வாழ்ந்தார் எங்க பிறந்தாருங்கிறத பத்தியும் நமக்கு வந்து புரிந்து கொள்றதுக்கு நமக்கு சிரமம் இருக்கிறது நமக்கு நியாயமான காரணம். சித்தன் போக்கு சிவன் போக்கு அதுல ஆய்வு அறிஞ்சது அவங்களை நம்ம வந்து அவங்களுடைய ஆன்மீகத்தை அறியணும், அவர்களை பற்றி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் காட்டிய வழிகளையும் நெறிமுறைகளை பின்பற்றவே. அதனாலதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதுன்னு சொல்றது காரணம் அதுதான். நல்ல ஒரு ஆன்மீகத்துல பெரிய ஒரு செய்தி சொன்னாங்க. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தா எதுவுமே நடக்காது. நமக்கு தேவை அவர்களுடைய அருள், நமக்கு தேவை அவர்கள் விட்டு போன செய்தி, அவர்களுடைய ஆராய்ச்சி பத்தி நம்மளால பிரயோஜனம் இல்லை. நமக்கு என்ன நம்ம அங்கிருந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய செய்தியும் அவர்களுடைய அருளையும் தான். அவங்கள பத்தின ஆராய்ச்சியில போனோம்னா இது காணாம போயிடும். அருமையான ஒரு செய்திங்க. இப்ப இந்த 18 சித்தர்கள்ல பல்வேறு வகையான சித்தர்கள், நீங்க சொன்ன மாதிரி சித்தர்கள் அந்த 18 மட்டும் இல்ல, அவங்க வேறு உருவங்கள்ல இன்றும் வாழ்ந்து கொண்டு அதுல எதுவும் மாற்றம் இல்லைங்க. இப்போ குறிப்பா கொஞ்ச நாளா பழம் நீயப்பா ஞானம் படம் நீயப்பான்னு சொல்லி அம்மா கேபி சுந்தரம்மாள் பாடிய ஒரு வழிபட்ட ஸ்தலம், உலக புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கே நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு தேசத்தில் பெருமாள் அங்கே எப்படி அருள் பாலிக்கிறாரோ நிறைய உண்டியல் அவருக்கு தான் கிடைக்குது. அதுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் முருகப்பெருமான் பழனியில் தான் இருக்குது. அது இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய, நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் வந்து அவர் அந்த திசையை நோக்கி பார்க்கறது தான் கோயம்புத்தூர் மக்கள்லாம் செழிப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயாவுக்கு தெரியும், உங்களுக்கு உங்கள் ஊரை பற்றி கூட சொல்லக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட பழனி முருகப்பெருமானை ஆகமதிகளோடு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அருள் பாலிக்கக்கூடியவர்களாகவும், இன்னைக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் மொட்டை எங்கடா போடுறாங்கன்னா திருப்பதிக்கு அடுத்து பழனி தான் மொட்டை போடுறாங்க. கேரளா மக்கள், சேரநாட்டு மக்கள், கேரளா மக்கள் அதிகமாக தன்னுடைய கோயிலுக்கு அங்கே இருக்கிற கோயில்களுக்கு அடுத்து அவங்க அதிகமாக வணங்கக்கூடிய பெருமான் முருகன். நம்ம எப்படி சபரிமலைக்கு விரதம் இருந்து போறோம், அது போல அவங்க விரதம் இருந்து பழனிக்கு வராங்க. ரொம்ப பேருக்கு தெரியாத தகவல் அது. ஏன்னா முருகப்பெருமான் நீங்க சொன்னது மாதிரி அவர் கேரளாவை அந்த பக்கத்தை தான் பார்த்திருக்காரு. அதனால கேரள மக்கள் செழுமையா இருக்குது. அவங்க வந்து நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற மாதிரி அவங்க பழனிக்கு விரதம் இருந்து தான் காவடி எடுத்து வராங்க கேரள மக்கள். அப்படிப்பட்ட பழனியை பற்றி கொஞ்ச நாளா சச்சரவுகள், அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை பற்றி இறைவனை பற்றியோ ஆய்வுறதுக்கு இந்த மனித ஜன்மங்களுக்கு அருகதையே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இறைவனை அது வந்து அங்க இருப்பவர் சித்தர் தான், அவரு திருவுருவம் கிடையாது, அது முருகப்பெருமான் கிடையாது. அது இதை விட ஒரு மோசமான செயல்பாடு, அவர் வந்து சுப்பிரமணியம்னு அவருக்கு பேரு, பாலசுப்ரமணியன் பேரு, இப்படி பல்வேறு சர்ச்சைகள். தன்னுடைய வார்த்தை என்னெல்லாம் வருகிறது, நம்ம யாரெல்லாம் வார்த்தை சித்தராக பார்த்து ரசித்தோமோ மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவார்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சுப்பிரமணியம் இல்லை, முருகன் இல்லை, அங்கே இருப்பது ஒரு சித்தர் தான் அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் மிகப்பெரிய ஒரு வதந்தி கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சரியான உண்மை நிலவரம் என்ன? இல்லை, அதாவது நமக்கு வந்து சில நேரங்களில் சூழ்நிலைக்காகவும் இல்லை வேற சில சந்தர்ப்ப விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து நம்முடைய தன்மைகளை மாற்றிக்கக்கூடிய தன்மை மனிதனுடையது. அதை வந்து நம்ம வந்து கொண்ட கொள்கையில மாறிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும்.
எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை மக்கள் மதித்தார்களோ, மக்கள் கொண்டாடினார்களோ, அதனாலேயே நம்ம வந்து அதை பயன்படுத்தி மக்கள் செல்வாக்கு, மக்கள் நம்மளை மதிக்கிறாங்க, ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளராக நம்ம அறியறாங்கிறத வச்சே அந்த பக்தியை குலைக்கும்படியான ஒரு செயல்களை நம்ம ஈடுபடுறது ரொம்ப தவறான. தன் கருவை இருந்து வந்த தாயினுடைய வயிற்றை எடுத்து உதைப்பதை போல கண்டிப்பா செயல்பாடு. ஏன்னா இவர் அப்படி ஒரு அடையாளத்தை மக்கள் பலர் பார்க்கும்போது அதனாலே தனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டதா ஒரு எண்ணத்தோட அவர் பேசுறது ரொம்ப வருது. கைமண்ணளவு கல்லாத உலகளவு நம்ம வந்து அவர் பெரிய அளவில் ஒரு மதிப்பு ஒரு உரிய ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அதனாலேயே வந்து இந்த மாதிரி மாற்றி பேசுறது வந்து ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பழனி கோயில் அவரு என்பது அது யாருன்னு சொல்ல வெளிப்படையே சொல்லுவாங்க. ஏன்னா நான் வார்த்தை சித்தர்னு சொன்னேன். நாங்களாம் அப்படிதான் பாக்குறோம். எங்களுடைய தமிழ் துறை சார்ந்தவங்களும் சரி எல்லாருமே அவரை தான் பாக்குறோம். ஐயா சொல்லுவேந்தர் சுகிசிவம் அவருடைய தீவிர ரசிகன் நான். அவருடைய நூல்கள் அத்தனை நூலையும் படிச்சவன் நான். படிச்சு இதெல்லாம் எப்படி இந்த மகான் படிச்சிருப்பாருன்னு ஒரு மகானா நான் பார்த்தேன். ஆனா அந்த மகான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்ட பிறகு நெஞ்சம் உருகியது. முருகன் மேல இருக்கிற அந்த பக்தி இது எல்லாமே வந்து அப்படியே மனசு கருகியது. இதுதான் நடந்தது. அதை வந்து அவ்வளவு வேதனையோடு நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சித்தர் வலம்புரிஜானை விட வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் சொல்லுவான். அவரை காட்டிலும் நிறைய செய்திகளை கொட்டி கொடுத்து நான் நினைக்கிற மாதிரி 63 நாயன்மார்கள் 64வது நாயன்மார்களை சேர்க்கக்கூடிய வாரியார் சுவாமிகள். ஆனா முருகப்பெருமானையே பாடத்தால் அவர் அந்த லிஸ்ட்ல சேர்க்கல. அந்த வாரியாருக்கு அடுத்தது இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சொற்பொழிவாளராக ஆன்மீகத்தில் பார்த்த ஒரு மகான் ஐயா சொல்லி அந்த சுகிசிவன் ஐயா தான். ஆனா அவரு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்தது எங்களை மாதிரி முருக பக்தர்களுக்கு எல்லாம் அவ்வளவு வேதனையா இருக்குதுங்க. நீங்க இதுக்கு சரியான தீர்வு நீங்க தான் சொல்லணும். தீர்வு நம்ம சொல்றது அப்படிங்கிறத விட நம்ம புரிதல் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெளிவுபடுத்திட்டோம்னாலே அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் எதனால அவர் இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியலன்னாலும் அவர் சொன்ன வாதங்கள் திடீர்னு என்ன சொன்னார் அப்படின்னா, சுப்பிரமணியம் வேற முருகன் வேற அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, அதுக்கு சரியானபடி எடுபட்டு தான் என்னன்னு தெரியல. அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா, பழனி கோவில்ல ஆகமமே கிடையாது அப்படின்னா, அதையும் சரி ஏதோ சொல்றாருன்னு அடுத்தது பார்த்தா பழனியில முருகனே கிடையாதுன்றார். பழனி கோவில் இருக்கிறது முருகனே கிடையாது, அது போகர் அப்படின்ட்டு. நல்லவேளை வேற ஏதாச்சும் வேற மதத்தை சேர்ந்த கடவுள்னு சொல்லாம இருக்காரு. சந்தோஷப்பட்டு 50 ஆண்டுகள் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் அதை மாத்தி கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அவங்க எல்லாம் போயிட்டு ஒரு சிக்கி மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதுல இருந்து ஒரு மாய சூழல் அவங்க மாட்டிட்டு அது மாதிரி இருக்கிறதுனால பேச வேண்டிய நிர்பந்தம். அந்த மாயை ஒழிக்கணும். உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் தான் எங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய அந்த அடையாளங்கள் நீங்கெல்லாம் நீங்க இதுக்கு ஒரு தெளிவு பண்ணி விடுங்க. அங்க இருக்கிறது முருகப்பெருமானது என்ன ஆதாரங்க? நீங்க எப்படி அவரை சொல்லுங்க? இல்ல அதாவது பொதுவாக அவருக்கு எதிர்மறையான கருத்தை நீங்க சொல்லி ஆகணும். இல்ல அந்த சொன்ன விஷயங்களே நான் ஒன்னொன்னமே எடுத்து நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே இப்ப இந்த வடமொழி தென்மொழிங்கிற அந்த விஷயம் வந்து புரிதல் இல்லாமைன்னு நான் சொல்லிட்டேன். அந்தந்த இடங்கள்ல சில தெய்வங்களுக்கு சில வட்டார வழக்குனால சில பெயர்கள் வரும். அதனால மட்டுமே அந்த வட்டாரத்துக்கு மட்டும் தெய்வம் சொந்தம்னு நம்ம சொல்ல முடியாது. ஐயப்பன் கேரளத்துல இருந்தார் அப்படிங்கிறதுனால வடதேசத்துல சாஸ்தாவுடைய வழிபாடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது போலதான் முருகப்பெருமானோட வழிபாடு நான் சொன்னது போல பாரத பூமி மட்டும் இல்லாமல் உலகம் முழுமையாகவே முருகப்பெருமானோட வழிபாடு இருக்கத்தான் செஞ்சது. நமக்கு அந்த வழிபாடுகள் கூடுதலாக நம்ம முன்னோர்களால் இன்னும் கூடுதலாக வழிபடப்பட்டதுனால இன்னும் சிறப்பான ஆலயங்கள் இங்க அமைக்கப்பட்டது. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அதுல இப்ப இவர் சொல்றார் இந்த கோயில்ல ஆகமமே இல்லை அப்படின்னு. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஆமா, ஆகமமே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கையை குலைக்கிற விஷயம் இருக்குது ஆன்மீகத்துல. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதுல ஒரு கொடிமரமே கிடையாது. கொடிமரமே இல்லாம அந்த கோயில் இருக்குங்கிற கொடிமரம் கொடி ஏத்தி தான் உற்சவம் நடக்குது. அது இவர் சொல்லலாமா? அந்த மண்ணின் மைந்தர், அவர் பூர்வீக மண்ணின் மைந்தர் இல்லையா? அப்போ பழனி ஆலயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்ல, பழைய காலத்து நூல்கள்லயே பொதினி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்ட நூலாக இருக்கு. ஓ, என்ன நூல் பேரு? பொதினி அப்படின்னு பழனிக்கு பெயர், பழைய காலத்து பெயர் பொதினி அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நக்கீரர் சொல்லும் போது திருமுருகாற்றுப்படையில திருவாவினன்குடியை சொல்றார். திருவாவினன்குடி தான் அப்ப நகர். வையாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர்களால இந்த மாதிரி பல பெயர்களால பழனி அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இருந்த பழைய மன்னர்களால சேர மன்னர்களால இந்த கோயிலுக்கு ஆதியில போகரால உருவாக்கப்பட்ட கோயில். பின்னால சேர மன்னர்களால திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. பெரிய விஷயம். ஏன்னா பழனிக்கு தனியா திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமி பாடுறார். அப்ப அதுலயும் இந்த விஷயங்களை பல தகவல்களை அவர் சொல்றாரு, அவர் பாடுறாரு, அதை பதிவு செய்யறார் அவர். அதனால நமக்கு அந்த பழைய காலத்து குறிப்புகள்லையும் பழனியை பத்தின விஷயங்கள் வருது. ஔவையாருடைய தனிப்பாடல்கள்ல பழனியை பத்தி சொல்லும் போது சித்தன் வாழ்வு அப்படிங்கிறார். அந்த ஊருக்கு பெயர் சித்தன் வாழ்வு. ஔவையார் படைப்பு. ஏன்னா சித்தர்களான புலிப்பாணி, போகர் போன்றவர்கள்லாம் அங்க வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால சித்தன் வாழ்வுங்கிற பெயர் வந்து ஔவையார் பாடல்கள்ல பழனியை குறிக்கிற ஒரு சொல்லாக அமைந்திருக்கு. அதனால போகர் அவரே வந்து மூ உலகத்துக்கும் பறந்து செல்லக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவராக இருந்தாருன்னு நம்ம போகரை பத்தின செவிவழி செய்திகள்ல கேட்கணும். அந்த போகர் கலியுக மக்களுக்காக வழிகாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நவ பாஷாணங்கள்,
ஓ சரி. இந்த பாஷாணம் அப்படிங்கிறது வந்து பாஷாணங்கிறது விஷம். ஒரு பாஷாணம் இதுல இந்த 9 விஷங்கள். ஓ சரி தனி சரி. பாஷாணம்னா பொதுவா விஷத்தை சொல்றது. இது ஒன்னொன்னையும் தனித்தனியா சாப்பிட்டா நமக்கு உடலை பாதிச்சிரும். தனித்தனியா சாப்பிட்டா உடலை பாதிச்சிரும். அந்த 9ஐயும் ஒன்றாக சேர்த்து அந்த சரியான கலவையில வைக்கும்போது அது மருந்தாக மாறும். அப்படி அந்த கலவையை உருவாக்கி அந்த நவபாஷாணத்தால உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் முருகப்பெருமானுடைய வடிவம். அதுதான் பழனி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வடிவம். அல்லாம இவர் சொல்ற மாதிரி ஆகமம் இல்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆதி காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட உங்களுக்கு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுல இருந்தே அங்க சிவாச்சாரியார்கள் பூஜை பண்றதுக்கு உண்டான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போல இருந்தே அவங்களுடைய வழிபாடு தான் இருந்திருக்கு. பின்ன அந்த ஒரு செப்பேடுகளை பத்தி ஒரு செய்தியை சொன்னார். ஆமா, அந்த செப்பேடு வந்து ஆதாரமாக இருக்கிறது. அந்த செப்பேடே வந்து ஒரு தவறான செப்பேடு, பொய்யாக புனையப்பட்ட செப்பேடுன்னு நிறைய பல அறிஞர்கள், பல பேராசிரியர்கள், அறிஞர்கள், ஏன்னா அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் அந்த செப்பேடுல குறிப்பிட்டிருக்கிற வருடம், அதுல சொல்லியிருக்கக்கூடிய சகாப்த வருஷத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல சொல்லக்கூடிய மன்னனுக்கும் அது சரியா மேட்ச் ஆகல. ஒண்ணு, அதுல சொல்லியிருக்கக்கூடிய மொழி நடையும் எடுத்திருக்கக்கூடிய வரி வடிவங்களும் அதுல இருக்கு. அவ சொல்ற வருடங்களுக்கும் கிட்டத்தட்ட 200 வருஷம் பின்னாடி இருக்கு வரி வடிவம். கொடூரமான ஒரு இது. அப்ப இது பின்னால உருவாக்கப்பட்ட போலியான செப்பேடு அந்த இப்ப இல்ல. அந்த செப்பேடு எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனையோ பல நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. செப்பேடு முதல்ல வெளியே வருது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70, 80, 90 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப இருந்து அறிஞர்களுக்கு போலி செப்பேடுங்கிறது ரெக்கார்ட்ல வைக்கிறாங்க. அந்த ரெக்கார்டுகள் இருக்கு. இன்னைக்கும் அதை சொல்றாங்க. பல பேராசிரியர்களும் அறிஞர்களும் அந்த செப்பேடு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதனால அந்த விஷயத்துல நமக்கு ஒரு தெளிவு வந்துருது. இது நல்ல விஷயம் தெரிந்த ஒருத்தர், செப்பேடுன்றது ஒரு பொய்யான ஆதாரம் இல்ல, அதான் விஷயம் தெரிந்த ஒருத்தர் சொல்லக்கூடிய தகவல்களை மக்கள் வந்து அப்படியே எந்த விதமான கேள்வியும் கேட்காம நம்புறாங்க அப்படிங்கிறதுக்காக உண்மையோடு கொஞ்சம் பொய் கலந்து அப்படியே சொல்லிடுறாங்க. அதுதான் தவறு. நீங்க வந்து முழுமையா பொய் சொல்லிட்டா கூட நம்ம பேசிடலாம். இது உண்மையோடு பொய் கலந்து சொல்லும் போது அது வந்து நம்பகத்தன்மை உள்ளத மாதிரியே காட்டி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கு. ஒரு வேதனையான செய்தி தான் இருக்கு. பாரதியார் சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நல்ல மெத்த படித்தவன் தவறு செய்தால் ஐயோன்று போவான்ங்கிறார். அது மாதிரிதான் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு அந்த இவர் இவ்வளவு படித்தவர் ஒரு விஷயம் உள்ளவர் வந்து இப்படி பண்றது நமக்கு வருத்தம் தரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த வடமொழி தென்மொழிங்கிற அந்த ஒரு மொழி வேறுபாடு இறைவனுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொன்னோம். இந்த எல்லா மொழிகளுக்கும் தலைவனாக இறைவன் இருக்கான். ஏன்னா உங்களுக்கு ஆதி காலத்துல உங்களுக்கு திருமூலர் சொல்றார் தமிழ்ல 51 எழுத்துக்கள்ங்கிறார். திருமூலருடைய திருமந்திரத்துல தமிழ் 51 எழுத்துங்கிறார். அப்ப அது வடமொழியில இருக்கக்கூடிய 51 எழுத்துக்கு சமமாகத்தான் சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த மொழி வேறுபாடுகள் அவங்க யாரும் பார்க்கல. 2வது ஆகம கோயில் இல்லை அப்படின்னா சிவாகமங்கள்ல உபாகமமாக இருக்கக்கூடிய குமார தந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திரம் தான் பழனி ஆலயத்துக்குரிய தந்திரமாக ஆகமமாக சொல்லப்படும், கடைபிடிக்கப்படக்கூடிய விஷயம். அது முருகப்பெரும், அதாவது ஒரு ஆகமம் அப்படிங்கிறது ஒரு ஆலயத்தை எப்படி அமைக்கணும், அந்த ஆலயத்தில் இருக்க சன்னதிகள் எங்கெங்க என்ன சன்னதிகள் அமைக்கப்படணும், வழிபாட்டு முறைகள் எப்படி, டெய்லி நித்தியம் பண்ணக்கூடிய வழிபாடுகள் எப்படி, திருவிழாக்கள் எப்படி, கொடியேற்றம் எப்படி, உற்சவங்கள் எப்படி, இந்த ஒரு மூர்த்திகளுக்கு என்னென்ன பூஜைகள் நடத்தணுங்கிறதை வகுத்து கொடுக்கக்கூடிய நூல் சிவபெருமானாலேயே கொடுக்கப்பட்டது. அற்புதமான ஒரு விஷயம். ஆகதம் சிவபக்தானான்னு சொல்லி சிவனுடைய முகத்திலிருந்து வந்ததுனால அதுக்கு ஆகமம்னு பெயர். இப்படி சிவபெருமானாலேயே கொடுக்கப்பட்டதுதான் அந்த ஆகமங்கள். அதுல சிவாலயங்கள் அமைக்கக்கூடிய விதிகளை சொல்லக்கூடிய 28 ஆகமங்கள் இருக்கு. அதுல முருகப்பெருமானுடைய ஆலயத்தை சொல்ல எப்படி அமைக்கணுங்கிற விதிகளை கொடுக்கக்கூடிய அதுதான் குமாரதந்திரம் சொல்லக்கூடிய ஆகமம். அதுல எந்த ஆலயத்துல முருகப்பெருமானோட உருவத்தை எப்படி அமைக்க வேண்டும் சொல்லி சொல்றோம். அதுல இந்த பழனியில் இருக்கக்கூடிய உருவம் போகர்னு சொல்றாரு. போகருடைய சமாதி உள்ள இருக்கு, தனியாக இருக்கு. அதாவது ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்கும் போது அதற்கு என்ன ஆதாரம் நம்ம வைக்கணும்? வாய் வாக்குல என்ன வேணா சொல்லிட்டு போலாம். வாய்க்கு வந்ததெல்லாம் தான் சொல்றதெல்லாம் நம்பிடுவான்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் நம்ம வாதம் வைக்கலாமே. நம்ம சௌரியத்துக்காக இப்போ பாரத பிரதமர் நானும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சோம்னு சொல்லலாம். நிரூபிக்கணும் இல்லையா? அதனால நம்ம வந்து எதை வேணா வாயில சொன்னா கேட்டுருவாங்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது சும்மா தரவுகளோட ஆதாரங்களோட நம்ம பேசும்போது அதை நம்ம நிரூபிச்சிட முடியும். அப்படி பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அந்த ஒரு திரு உருவம் அப்படிங்கிறது ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகனே கிடையாது. அது வந்து போகர்னு இவர் சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு வார்த்தை. அப்படி சொல்லும் போது இதற்கு நமக்கு எங்க ஆதாரம் இருக்கு? தமிழ்நாட்டுல சித்தர் வழிபாடு இருந்தது, நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி பழமையான ஒரு ஆலயத்துல இது மாதிரி சித்தர்களுக்கு உருவம் அமைத்து வழிபட்டதாக ஒரு சிலை இருக்கா? எங்குமே கிடையாது. சித்தர்கள் வழிபாடு இருக்கிற இடத்துக்கு கூட சமாதி அடைந்திருக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட சிவலிங்கத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறைதான் இருந்தது ஒழிஞ்சு எந்த ஒரு சித்தருக்கும் இப்ப பார்க்கக்கூடிய சித்தர்கள் ஆலயமும் இதெல்லாம் இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த ஒரு உருவ வழிபாடுகள் தானே ஒழிஞ்சு பழைய கால சித்தர் வழிபாடுல எங்குமே எந்த சித்தருக்கும் சிலை வச்சு அவர் நம்ம ஊர் அரசியல்வாதியா தனக்குத்தானே சிலை வச்சுக்க
போகர் சித்தர் இல்லையா, அவர் முருகப்பெருமானை வழிபடணும்னு தான் சிலை அமைச்சார் அப்படின்னு தனக்குத்தானே சிலை வச்சு அவர் வழிபடலையே. அது மட்டும் இல்ல, நான் சொன்னது போல முருகப்பெருமானுக்கு இந்த இந்த ஆதாரம் நல்ல ஆதாரம் சொன்னீங்க. ஏன்னா அந்த காலத்துல சித்தர்கள் யாருமே தனக்குத்தான் சிலையை வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாமே வந்து சிவலிங்க வழிபாடுதான் இன்னைக்கு வரைக்கும். ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அதை உருவாக்கி இருப்பாரு? சரியான சித்தர்கள் யாரும் என்ன வழிபடுங்கன்னு சொல்லல. அவர்கள் காலத்துக்கு பிற்பாடு அவர்களை நினைத்து அவருடைய சீடர்கள் வழிபடும் போது கூட அவங்களுக்கு சிலை வைக்கல, அவங்களுக்கு சிவலிங்கமாக வச்சுதான் வழிபட்டாரு. அதுதான் எந்த சித்தருக்கும் உருவம் கொடுக்கல அவங்க. நம்ம இது வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இது எங்க இருந்து இது எங்க போகுது, எதை நோக்கி இதை நம்ம தள்ளப்படுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு கடவுள் வேற, வடமொழி கடவுள் தென்மொழி கடவுள் வேறன்னு பிரிச்சாங்க. அப்புறம் ஆகமம் வேற, சித்தர் வழிபாடு வேறன்னு பிரிச்சாங்க. அது என்னமோ முருகனாவே இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு. ஆமா. அதுக்கப்புறம் இது எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்றாரு அப்படின்னா, அனைத்து மதத்தவரும் இந்த கோயிலுக்குள்ள வரலாமான்னு ஒரு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்போ இந்து வழிபாட்டு முறைகள் அல்லாதவர்கள் பழனி கோயிலுக்குள்ள வருவதற்கு ஒரு தடை வேணும்னு ஒரு கேஸ் வந்த போதுதான் அதுக்கு கருத்து சொல்லும் போதுதான் இந்த விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி கருத்துக்கள் ஆனா பிறருக்காக தன்னை தான் இழக்கிறார். எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து முடியாத காரியம். நம்ம சத்தியத்தை பேசணும். அதுக்காக தான் உங்களை சொற்பொழிவாடணும் நம்ம மேடை கூப்பிடும் போது பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் என்ன உண்மையோ அதைத்தான் நம்ம பேசணும். அவர்களுக்கு பிடித்திருக்குங்கிறதுக்காக பேச்சை மாற்றி பேசக்கூடாது. பழனி கோவில் இந்த விஷயத்திலேயே இப்ப நீங்க சொன்ன செய்தி சரிதான். ஏன்னா இத்தனை ஆண்டுகளா இல்லாத ஒரு சச்சரவு செய்தி அந்த முருகப்பெருமானை பற்றி பல மணி நேரம் பேசிவிட்டு யாரோ ஒரு மதத்தினருக்கு அங்க தடை விதிக்கப்படுகிறதுன்ற ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு கோபமும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் தேவையில்லாது. அந்த தடையுமே அரசியல் உள்நோக்கு கொண்ட அந்த தடைன்னு கூட அதை சொல்ல முடியாது. அந்த கோர்ட் ஆர்டர்ல நீதிபதி மாண்புமிகு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவிலை சுற்றுலா தலமாக வேடிக்கை பார்க்க வருபவர்களுக்கு அனுமதி இல்லைன்றது. நீங்க கோவில பக்தியோட வருபவர்களுக்கு எந்த மதமாக இருந்தாலும் நான் இங்க வழிபாட்டுக்காக வரேன்னு ஒரு டிக்ளரேஷன் கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்க உள்ள வரலாம். நல்ல ஒரு விஷயம் தானே. ஆமா. இல்ல நான் வேடிக்கை பார்க்க வரேன், இதை வந்து நான் கோயிலா பார்க்காம சுற்றுலா தலமாக பார்க்க வரேன்னு வரும்போது அவன் அது கூட மதிப்பே கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் காட்சி பொருளா தான் இறைவனை பார்க்கறான். அப்ப அது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினால நீ வழிபடுறதுக்காக வரையானா வா, நீ வேடிக்கை பார்க்கறதுக்கு இது இடம் கிடையாது. நீ வழிபடுவதற்காக வர அப்படின்னா எனக்கு இந்த இறைவன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் வழிபடுவதற்காக வரேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன்ல கையெழுத்து போட்டு நல்ல விதிமுறை நீ உள்ள வரலாம். அப்படி சொன்னதுதான். அப்ப அங்க பழனியை சுற்றி இருக்கக்கூடிய வேற்று மதத்தை சேர்ந்த சில பேர் நாங்க வரணும், எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்ட போது அப்ப எல்லாரும் வருவதற்கு இது வேடிக்கை பார்க்கறதுக்கு இது பார்க்கோ சினிமா தியேட்டரோ இல்ல, இது வந்து ஒரு ஆலயம். மக்கள் வழிபடுவதற்காக வராங்க. இப்ப நாளைக்கு எல்லாரும் வர ஆரம்பிக்கும் போது இது வழிபாடு எனக்கு அடுத்து தொந்தரவா இருக்குன்னு ஆரம்பிச்சு அடுத்த பிரச்சனை வரும். கண்டிப்பா செய்வாங்க. ஆமா, செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கான இடம், நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்கிறதுக்கு அந்த அடிப்படையில பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பு தான். அதுக்காக இவர் பேச போய் தான் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசியில மலையில இருக்கிறது முருகனே இல்லை அப்படின்ட்டார். எவ்வளவு பெரிய. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய எனக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு படித்தவர் சொல்லக்கூடிய என்ன ஆதாரம் கொடுக்குறாரு அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு சித்தநாதன் பெயர் இருக்கு. சித்தநாதன் விபூதி வச்சு சொல்லிட்டாரு. அதனால வந்து இது வந்து சித்தருடைய நாதன் போகர் தான், அதனால வந்து இது முருகன் இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஆதாரமா? எவ்வளவு பெரிய. இது வந்து முருகப்பெருமானுக்கு பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்கு. எத்தனை பெயர்கள், ஓர் நாமம் ஓர் உருவம் என்று அப்படி திருமூலர் சொல்றாரு இல்லையா, என்னும் சொல்லுக்கு முருகா. ஆமா, அப்படி தமிழ் என்ற தமிழ் கடவுள் அவர்தான். ஆமா, ஒரு நாமம் ஒரு உருவத்துல அடக்க முடியாது இறைவன். அதனால இறைவனுக்கு பல்லாயிரக்கணக்கான நாமங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அதுல ஒரு பேர் சித்தநாதன்னா சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதுதான் அந்த பெயருக்கு அர்த்தம். அதனால இது எல்லாமே சித்தர்களுடைய வழிபாட்டுக்கு எந்த நீங்க சொன்ன பாம்பாட்டி சித்தரையும் அப்படிதான் சொன்னார். மருதமலையும் அவர் பாம்பாட்டி சித்தருடைய கோயில் தான், அது முருகன் கோயில் கிடையாது. பழனி இப்படித்தான். அப்படின்னா இந்த குமாரதந்திரம், நாம் சொல்லக்கூடிய குமாரதந்திரம் 16 வகையான முருகப்பெருமானுடைய உருவங்களை சொல்லுது. சரி, முருகப்பெருமானுக்கு 16 வகையில நம்ம உருவங்களை திருவுருவத்தை அமைத்து வழிபடுறதுக்கான வழிமுறைகள் இது சொல்லுது. ஞானசக்தி தர ஸ்கந்தோ தேவசேனாபதி சதான்னு ஆரம்பிச்சு 16 வடிவங்கள். ஞானசக்தி தரன்னு சொல்லக்கூடிய வடிவம், அந்த வடிவம் எப்படி இருக்கும்? 2 கையோட கையில சக்தின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து நிற்கக்கூடிய வடிவம். முருகனை பல இடங்கள்ல பல வடிவங்கள்ல பார்க்கலாம். சில இடங்கள்ல 4 கரங்களோட, சில இடங்கள்ல 6 முகம் 12 கைகளோட. இப்படி பழனி மலையில பார்க்கக்கூடிய உருவம் ஆண்டியான இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருக்கோலத்துல இப்படி பல்வேறு வடிவங்கள் சொல்றோம் இல்லையா. அதுல இந்த குமாரதந்திரம் 16 வடிவங்களை சொல்லுது. பிரம்மசாஸ்தான் ஒரு வடிவம் இருக்கு, பிரம்மனை சிறையில் அடைத்த வடிவம். இங்க மெட்ராஸ் பக்கத்துல சிறுவாபுரின்னு ஒரு ஊர் இருக்கு, புகழ்பெற்ற திருக்கோயில். அது வந்து பிரம்மசாஸ்தாவுடைய வடிவம். முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா பிரம்மாவை சிறையில் அடைத்ததுனால பிரம்மானுடைய படைப்பு தொழிலும் முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாராம். அதனால அவர் கமண்டலமும் ஜபமாலையும் கையில வச்சிருப்பாரு. ஒவ்வொரு தத்துவங்களும் இருக்கு. அப்ப அந்த 16 வடிவங்களும் வள்ளி கல்யாண சுந்தரன்னு சில இடத்துல எப்படி மீனாட்சி கல்யாணமோ அது போல வள்ளியை திருமணம் செய்யக்கூடிய கோலத்துல வள்ளி மட்டுமாக இருக்கக்கூடியது, தெய்வானை மட்டுமாக இருக்கக்கூடிய திருக்கோலத்துக்கு தேவசேனாபதினு பேரு. இப்படி பல திருக்கோலங்களை 16 திருக்கோலங்கள் சொல்றாங்க இந்த குமாரதந்திரத்துல. அதுல 2வது வடிவம் ஞானசக்தி தரன்கிற முதல் வடிவத்தை எங்க பார்க்கலாம்னா திருத்தணியில பார்க்கலாம். திருத்தணி முருகன் வந்து
ஞானசக்தி தரன்னு சொல்லக்கூடிய முதல் வடிவம், குமாரதந்திரம் சொல்லக்கூடிய அந்த முதல் வடிவத்தை ஒட்டி அமைச்சிருக்கக்கூடிய வடிவம். ரெண்டாவது வடிவமான ஸ்கந்தன், முதல்ல தொடங்கினோமே ஸ்கந்த புராணமும் தொடங்கினோமே, அந்த ஸ்கந்தன்கிற வடிவத்துக்கு சொல்லக்கூடிய வடிவம் தான் இந்த கௌபீனம் தரித்து கையில தண்டம் வைத்து பின்சிகை முன்ன தலையை மொட்டை அடிக்கிற மாதிரி ஃபுல் மொட்டை கிடையாது, பின்னாடி அவருக்கு குடுமி உண்டு. முழுமையா மொட்டை அடிக்கிறது இல்லை, கொஞ்சம் முன்பகுதியில் மொட்டை அடிச்சு பின்பகுதியில் லேசா ஒரு சின்ன குடுமி வச்சிருக்கக்கூடிய பாலகனுடைய வடிவம். அதனால அந்த வடிவத்துக்கு ஸ்கந்தன்னு பேர். அது கௌபீனம் தரித்து கோவணம் தரித்து கையில தண்டத்தோடு இருக்கிறதுனால தண்டபாணின்னு நம்ம சொல்றோம். அந்த வடிவம் தான் பழனி ஆலயத்துல ஆகமப்படி குமாரதந்திர ஆகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பிரதிஷ்டை பண்ணிருக்கிறது. இது என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, பழனி மட்டும் இல்ல, சுவாமிமலையும் அதே வடிவம் தான். சுவாமிமலை கோயிலவே பார்த்தோம்னா நம்ம அலங்காரம் பண்ணிருக்கும் போது தெரியாது, அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுவாமிமலையும் இதே கோவணம் கட்டி தண்டம் வைத்திருக்கக்கூடிய வடிவம் சுவாமிமலை. மருதமலையும் அதே தான். மருதமலையில் இருக்கக்கூடிய வடிவமும் இதே போல ஸ்கந்தனுடைய வடிவமாகத்தான் இருக்கு. இது கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அனாமயம் ஏகவக்திரம் காத்தியாயினி பிரீசுதம் கடிபத்த வாமம் கௌபீன தண்டதர தட்சிணஹஸ்தமீட்டேன்னு சொல்லி இடது கையை இப்படி தொடை மேல வைத்து வலது கையில் தண்டத்தை பிடித்து கோவணத்தை கட்டி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் யாராம்? கல்பத்ருமம் பிரணமதான். யார் காலில் விழுந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கல்பக விருட்சம் போல கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி குமாரதந்திரம் சொல்கிறது. குமாரதந்திரத்தினுடைய அடிப்படையின் பிரகாரம் பார்க்கும்போது முருகப்பெருமான் தான். அது சந்தேகமே, எந்த விதமான சந்தேகமும் வேணா. போகருக்கு தனியா சமாதி ஸ்தலம் இருக்கு, அங்க அவருடைய வழிபாட்டு அங்க தனியா நடக்குது. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் புதுசா என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்போ பாம்பாட்டி சுத்தரும் அதே இதுதானா? அதே போல சுவாமி மேல யாருடைய சமாதி. அதனால இது எல்லாமே முருகப்பெருமானுடைய வடிவம் அப்படிங்கிறது நமக்கு யார் என்ன சொன்னா நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம விட்டுறாமல் நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா இந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கிடும். அதனால இது ஏதோ ஒரு துவேஷத்தினாலையும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு விஷயத்தை உடைச்சு மக்கள் நம்பிக்கையை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் செய்யப்படக்கூடிய விஷம பிரச்சாரம் போலதான் நமக்கு பக்தர்கள் அதுல ரொம்ப தெளிவாக நம்ம புரிதலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பத்தி ஏற்கனவே ஒரு பாடல் சொல்லுவோமே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உணை சொல்லும் போது அது போல நம்ம இது யார் என்ன மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், இதை விட என்ன வேணும்? அது போல நம்ம அந்த மனதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட பக்தியை பாதிக்காதபடி நம்ம தெளிவா இருந்துட்டோம்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்வழிப்படுத்துறதா இருக்கணும். தீய வழிகளை காட்டக்கூடிய ஒரு மெய்ப்பாடும் சரி, அவருடைய வாய் வெளிப்பாடும் சரி, சில நாட்களாகவே அப்படி அரசியல் சூழல் காரணம் என்னவோ பலரும் இது மாதிரி பேச தலைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா இதுல அடிப்படை என்ன அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், புரிதல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த குழப்பங்கள் நமக்கு வராது. இது ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்திருக்கிறது. அது ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒரு பெரிய குழப்பம். பழனி கோயில் அது அறுபடை வீடு முருகன், மிக 6 படை வீடுகளையும் மக்களை பாடித்து வருகிற அவர் இந்த பழனி முருகனுக்கு திருஷ்டி வந்தது என்னவோ தெரியல. பழனி முருகனை பற்றி வெவ்வேறு வகையான கருத்துக்களும் செய்திகளும் வேதனை அடை வைத்தது பக்தர்களுக்கு. ஆனால் ஐயாவுடைய அந்த உரைக்கு பிறகு உண்மையிலே ஒரு மெய்ஞானமும் இறைஞானமும் முருகப்பெருமானை பற்றியுடைய அந்த உண்மையான வெளிப்பாடுகளும் இதற்கு பொய் தத்துவங்களை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றுகிற இந்த மாதிரி நயவஞ்சர்களுக்கு எதிரான ஒரு அற்புதமான கருத்துக்களையும் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஜெம் தொலைக்காட்சியின் ஆன்மீக அலசல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முருகப்பெருமானை பற்றி இந்த விஷயத்தை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பான்னு முருகனை சொல்லுவோம். அதனால முருகப்பெருமானை பற்றி ஒரு தவறான செய்தி அதனால முருகப்பெருமானை வைதாலும் கூட அதன் மூலமாக நம்ம இன்னைக்கு முருகப்பெருமானை பற்றி சிந்தித்து தெளிவடைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கு. முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி மகிழ்ச்சிகளும்.